தென்பொன்னையாறு மூங்கில் துறைப்பட்டு இந்தளவு ஒரு வீட்டில் வந்து தண்ணி பூந்துருக்கு. பாதி வீடு கிட்ட முழுகிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி வந்து வீட்டு ஃபுல்லாக போச்சு. இப்போ இந்த தண்ணிலாம் வற்றின பிறகு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த வீடு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்தளவு எனக்கு தெரிஞ்சு மூங்கில் துறைப்பட்டில் ஒரு 2-3 டைம் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. 1970 அதுக்கப்புறம் 2-3 டைம் கேள்விப்பட்டிருக்கேன் நானே. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜூம் பண்ணி காமிச்ச ஃபஸ்ட்டு ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம இப்போ அந்த வீடு எந்தளவு சேதாரம் ஆகிருக்கு, என்னென்ன பொருளெலாம் அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, எந்தளவு அந்த வீடு இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கியிருந்த வீடு தான். ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கிருந்து இப்போ வந்து தண்ணி ட்ரை ஆன பிறகு பார்க்குறோம். எந்தளவு டிவிலேருந்து என்னென்ன பொருள் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்தளவு வீடு ஃபுல்லாக சேதாரம். உள்ளே எவ்வளோ சேர், அது வந்து டைல்ஸு போட்ட வீடு. இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ சேர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்தளவு வீடு வந்து வீட்டிலேருந்து தண்ணி வந்துட்டு போன பிறகு இந்த வீடு ரெடி பண்ணி அவங்களுக்கு 1 மாதம் கிட்ட பழைய நிலைமைக்கு எத்தனை 1 மாதம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்தளவு தண்ணியில் முழுகினவங்க, இந்த வீடு அங்கே வீடு குடி இருந்தவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த வீடு எல்லாமே தென்பொன்னையாறு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அரசாங்கத்துலேருந்து ஏதாவது இடம் ஏதாவது ஒதுக்கி விட்டு வேறு இடத்துக்கு இவங்க மாற்றிக்கிட்டு போனால் எப்போவுமே நிம்மதியாக இருக்கலாம். இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி வர வாய்ப்பு இருக்குது. அவங்க லைஃப் லாங் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். பட் அவங்க இங்கேருந்து மாற்றி போகிறது தான் பெஸ்ட்டு.